வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திருக்குறள் ஒரு அறிமுகம் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் உள்ள நூல்களிலே சிறப்பிடம் பெற்ற நூல் திருக்குறள். இது அடிப்படையில் ஒரு வாழ்வியல் நூல். மனித வாழ்வின் முக்கிய அங்கங்களாக அறம் அல்லது தர்மம், பொருள், இன்பம் அல்லது காமம் ஆகியவற்றை பற்றி விளக்கும் நூல். இந்நூலை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய இயற்பெயர் என்ன என்பதும் மேற்கொண்ட விவரங்கள் சரியாக தெரியவில்லை. இவற்றை பற்றி செவிவழி மரபாக சில செய்திகள் விளங்குகின்றன. ஆனால் அறுதியான வரலாறு கிடையாது. அந்த செய்திகளும் வாயிலாக பெறும் தகவலின்படி இவர் வள்ளுவ மரபுடைய சேர்ந்தவர் என்று மயில்வாப்பூரில் வசித்தவர் என்றும் தெரிகிறது. இவருடைய மனைவியார் வாசுகி அம்மையார். கற்பியலுக்கு மிகச்சிறந்த இலக்கணமாக விளங்கியவர் வள்ளுவர். தாம் எழுதிய முப்பால் நூலை தமிழ் சங்கத்தில் அரங்கேற்றம் செய்யும் மிகவும் சிரமப்பட்டதாகவும் முடிவில் ஔவையாரின் துணைவோடு அரங்கேற்றியதாகவும் அச்செய்திகள் வாயிலாக அறிகிறோம். திருவள்ளுவரை நாயனார், தேவர், தெய்வப்புலவர், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்றும் சில சிறப்பு பெயர்களால் அழைப்பர். பிற்காலத்தில் திருவள்ளுவர் பெயரால் வேறு சில நூல்கள் வேறு சில இயற்றியுள்ளனர். அவை சித்தர் இலக்கியத்தை சேர்ந்தவை. திருக்குறள் இயற்றப்பட்ட காலம் இன்னும் சரியாக வரையறுக்கப்படவில்லை. கிறிஸ்துவ சகாப்தத்தின் முன் பகுதியை சேர்ந்ததாக பலர் கருதுவர். பழந்தமிழ் நூல்களில் நான்கு பெரும் பகுப்புகள் உள்ளன. 8 தொகை, 10 பாட்டு ஆகியவை அடங்கிய 14 கீழ்கணக்கு, 50 காப்பியங்கள், 5 காப்பியங்கள் ஆகியவை அவை. அவற்றில் 14 கீழ்கணக்கு எனப்படும் 18 நூல்களின் வரிசையில் முப்பால் என்னும் பெயரோடு இந்நூல் விளங்குகின்றன. அறம், பொருள், இன்பம் ஆகிய 3 பால்களும் கொண்டமையாலும் முப்பால் என பெயர் பெற்றது. முப்பால்களாகிய இவை ஒவ்வொன்றும் இயல் என்று பகுதிகளாக மேலும் பகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு இயலும் சில குறிப்பிட்ட அதிகாரங்களை கொண்டதாக விளங்குகின்றன. ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல்களை தன்னுள் அடக்கியது. இப்பாடல்கள் அனைத்துமே குறள் வெண்பா என்னும் வெண்பா வாகையைச் சேர்ந்தவை. இவ்வகை வெண்பாக்களால் ஆகிய அக்கவாத்திய முதல் நாளும் ஒரே நூல் இதுதான். குறள் வெண்பாக்களின் ஆண்மையால் குறள் என்ற திருக்குறள் என்றும் இது பெயர் பெற்றது. பாயிரம் என்னும் பகுதியுடன் முதலில் அறத்துப்பால் வருகிறது. அதிலும் முதலில் காணப்படுவது கடவுள் வாழ்த்து என்னும் அதிகாரம். தொடர்ந்து வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் ஆகிய அதிகாரங்கள் அடுத்து வரும். இவ்வர் இயல் என்னும் இயலில் 25 அதிகாரங்கள், அடுத்துள்ள துறைவியலில் 13 அதிகாரங்களும் முத்துப்பால்களாக அறத்துப்பால் பகுதி முடிவுகிறது. அடுத்து வரும் பொருட்பாலில் அரசு இயல், அமைச்சு இயல், ஒழிவு இயல் ஆகிய இயல்கள் வருகின்றன. அரசியலில் 25 அதிகாரங்கள் உள்ளன. அமைச்சு இயலில் 32 அதிகாரங்கள் உள்ளன. ஒழிவு இயலில் 13 அதிகாரங்கள் உள்ளன. கடைசியலாக இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் 2 இயல்கள், கனவியல் 7 அதிகாரங்களும், கற்பியல் 18 அதிகாரங்களும் உள்ளன. ஆக மொத்தம் 7 இயல்கள், 133 அதிகாரங்கள், 1330 பாடல்கள். திருக்குறளில் மொத்தம் 12,000 சொற்களில் வள்ளுவர் பாடியுள்ளார். ஆனால் இவற்றில் 50க்கும் குறைவான வட சொற்களே உள்ளன. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்கே உலகு என்ற தமிழ் நெடுங்கணக்கின் முதல் எழுத்தாகிய ஆ வில் ஆரம்பித்து 1330 குறளாகியன. கூடுதல் காமத்திற்கின்பம், அகத்திற்கின்பம், கூடிய முயங்கற்பின் என்று தமிழ் மொழியின் கடைசி எழுத்தாகிய இன்னுடன் முடித்திருக்கிறார். வாழ்வியலின் எல்லா அங்கங்களையும் திருக்குறள் கூறுவதால் அதை சிறப்பித்து பல பெயர்களால் அழைப்பர். திருக்குறள், முப்பால், உத்தரவேதம், தெய்வ நூல், பொதுமறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, திருவள்ளுவம் என்ற பெயர்களால் அதற்குரியவை. பழங்காலத்தில் இதற்கு பலர் உரை எழுதியுள்ளனர். அவற்றில் புகழ் வாய்ந்ததாக விளங்குவது, அதிகமாக பயன்படுத்தப்பட்டதும் பரிமேலகர் உரைதான். தற்காலத்திலும் பவர் உரை எழுதியுள்ளனர். அவற்றில் தற்சமயம் சிறப்பாக கருதப்படுவது திருக்குறள், முனுசாமியின் உரை. தனி மனிதனுக்கு உரிமையானது இன்ப வாழ்வு, அதற்கு துணையாக உள்ளது பொருளில் வாழ்வு, அவற்றுக்கெல்லாம் அடிப்படையாக விளங்குவது அறவாழ்வு. மனதே எவ்வளாற்றத்திற்கும் ஆதரவு நெல்கலன் மனத்துக்கான் மாசிலன் ஆதலே அனைத்தும் அறம். அறத்தால் வருவதே இன்பம். அறவழியில் நின்று பொருள் ஈட்டி அதனை கொண்டு இன்ப வாழ்வு வாழ வேண்டும். அவ்வாறு அதனை கொண்டு இன்ப வாழ்வு இன்பமுறச் செய்ய வேண்டும்.
பொருளியாகிய பொதுவாழ்வும் இன்பம் இயலாகிய தனிவாழ்வும் அடிப்படையில் அறம்தான் என்பது திருக்குறளில் மொத்தமான நோக்கு. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூல்களில் 3ஆம் இடத்தை திருக்குறள் வகிக்கிறது. இதுவரை 80 மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இறைவன் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். அன்புடன் ஜெயபாரதி. திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் அறத்துப்பால். கடவுள் வாழ்த்து. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆகிய பயனன்கொள் வாளறிவன் நற்றான் தொழான் எனின். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தற்கு யாண்டு இடும்பை இல. இன்சோர் இறைவனை சேரா இறைவன் பெருஞ்சோர் புகழ்வறிந்தார் இம்மாட்டு. பொறிவாயில் வைந்தவிழ்ந்தான் மெய்நீர் ஒழுக்க நெருகின்றார் நீடுவாழ்வார். தனக்குவாமை இல்லாதவன் தான் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறவழி அந்தகன் தான் சேர்ந்த கல்லால் பிறவழி நீத்தல் அரிது. கோளில் பொறியன் குணமிலவு என் குனைத்தான் தானே வணங்கவன் தான் தலை. பிறவி பெருங்கடல் தீர்ந்தார் இறைவன் அடிசேரார் தார். வான் சிறப்பு. வானென்ற உலகம் வழங்கி வருவதால் தான் அமிழ்தம் என்றுனார் பற்று. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. வீணின்று பொய்ப்பின் விரிநீர் வீயணு கலந்து முன்னின்று ஊடற்ற பசி. எரிவுலா அருவுலவர் புயலென்றும் லாரி வணங்கொற்ற கால். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சரிவாய்ந்த ரங்கமே எடுப்பதுவும் எல்லாம் மலை. விகிம்பின் துணிவீழன் அல்லாற்றார் அற்றங்கும் பகமும்பல் தலைகாண்பு அறிவு. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடியறி தொழிலே தான் நல்ல தாகி விடின். சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கும் மேல் வானோக்கு ஈண்டு. தானம் தவம் இரண்டும் தங்கா வியலின் உலகம் வானம் வழங்கா தெடின். நீரின்று அமையாது உலகினின் யார் யார்க்கும் வானென்று அமையாது. ஏரினுலா உழவர் புயலென்னும் வாரி வணங்குற கால் கொடுத்தும் கட்டார் விசாரட்டங்க எடுப்பது எல்லாம் மலை. விசும்பின் துளிகளில் அல்லா ராங்கே பகமும் பதமும் அரிதி. நெடுங்கடலும் நியத்திற்கு குண்டம் தடையிலாம் தீரின்று அமையாத உலகு வழக்கமான இது பார்த்தா ரிப்பீட்டடாக வர்ற அதே இதுதான். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் முதல்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மறுபடியும் வந்து பாருங்கள். டோன்ட் வெரி பி ஹாப்பி. நீந்தார் பெருமை ஒழுக்கத்தை நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வைத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டரற்று. இருமை வகை தெரிந்து ஈண்டுரம் பூண்டார்.